சொல்லு மாப்ள. மச்சான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்டா, காசு பத்தலடா, காசு இருந்தா போட்டு விட்றா. இந்த போட்டுற மச்சான், அந்த போட்டுற மச்சான். இது ஏய் ஏதாவது காசு அனுப்பிச்சுடா, சேர்த்து அனுப்பிச்சுடுவோம். என்கிட்ட அங்க இருக்கு மாப்ள உன் அக்கௌண்ட்டை கட்டு. இந்த பாரு. அதானே இல்லைன்னா தானே வேமா கட்டுவேன், இருந்தா கட்டுவியா? இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பியா, அதை கட்டு. இன்னொரு அக்கௌண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன்டா இப்படி இருக்க? எப்படி இருக்காங்க? அது எப்படி மாப்ள, நீ கடை கூட்டிட்டு போனா மட்டும் ஒரு பிளாக் காஃபி ஒரு பெயிண்ட் மட்டும் தான் வாங்கி தருவேன். இதே நான் கடை கூட்டிட்டு போனா ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பேன்னு சொல்லுவேன். அதையும் பை ஒன் கெட் ஒன் வாங்கி ஒரே ஆளா குடிப்பேன், என்ன கூட தராம. சாப்பிடு மாப்ள, எவ்வளவு வேணா சாப்பிடு மாப்ள. அதே மாதிரி நான் கூட வரும்போது பெருசாலாம் ஒண்ணு வேணாம் மச்சான். நீ வாங்கி குடிக்கல பிளாக் டீ, அதை நார்மல் டீயா வாங்கி கொடு, அது போதும் எனக்கு. சிக்கன் மாதிரி மச்சான், நல்ல விஷயம் தான். ஆனா அதே மாதிரி நீ யார்ட்டையும் எதிர்பார்க்காம இருக்கணும்ல. உன் காசுனா செலவழிக்க மாட்டேன், அடுத்த காசுனா பொழந்து கட்டுவ. அதானே உங்க அப்பா மாதிரி தான் நீ இருப்ப. மாப்பிள்ள எங்க அப்பா பத்தி பேசாதா? டேய் உங்க அப்பெல்லாம் மனுஷனாடா. 6 பேருக்கு 1/4 கிலோ மீன் வாங்கிட்டு போவான்டா மனுஷன். 1/4 கிலோவா? 1/2 கிலோடா? ஆமா, இதுல பெருமை வேற. சரி, கஷ்டப்படுற ஃபேமிலி சிக்கனமா இருக்கா அப்படின்னாலும் பரவாயில்லையடா. உங்க சொத்து மதிப்பு 50 கோடி இருக்குமாடா. நீ காசு சேர்த்து எங்களுக்குலாம் தர வேணாடா, முதல்ல உங்களுக்கு செலவழிங்கடா. நீங்க நல்லா இருக்கடா, உங்க காசை உங்களுக்காக செலவழிங்கடா. ஏய் 50 ரூபா ஜிபேல இருந்து அனுப்பிடுறா. எதுக்கு? பால்கோவா பால் குடிக்க மாப்ள. கோவா இருக்கு, வாங்கி தரவா?